நீ நாளைக்கு என் தலைவன் எது செஞ்சாலும் சரி ஆனால் நீ வாழ்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறப்ப அது எந்த ஒரு வகையில் அதை பார்க்குறாங்கங்கிறதுக்காக நீங்களும் அதாவது இருக்கிற இப்போ தாவேக்கா வாழ்கன்னு வேலுசாமி சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கலாம், காங்கிரஸிலிருந்து சொல்லலாமா? இல்லை, அதில் அவரை வைக்கிறது குற்றச்சாட்டு என்னென்னா, நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது ஒரு காங்கிரஸ்காரன் நான் கேட்குறேன், இதில் என்ன தப்பு சார்? இப்போ நீங்கள் ஒரு சேனலுக்கு என்கிட்ட வரீங்க, எனக்கு 1,00,000 சம்பளம் கொடுங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு 25,000 தரேன், 1,00,000 கொடுங்கிறதுக்கு உங்ககிட்ட ஸ்டஃப் இருக்கணுமா இல்லையா? எனக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நீங்கள் போனால் வீடியோஸ் போகணும், நாளைக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு கெஸ்ட் கான்டாக்ட்ஸ் இருக்கணும், உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கணும், இதெல்லாம் நாளைக்கு பார்த்து தானே நான் கொடுக்க முடியும். உடனே நாளைக்கு நீங்கள் கேட்குறீங்க, இப்போ திடீர்னு இந்த கண்ணாசை பார்த்துட்டு அந்த சேனலில் பாரு அவனுக்கு 1,00,000 கொடுக்குறாங்க, இப்போ நாங்கள் போனால் எனக்கு அங்கே 1,00,000 கொடுப்பாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னா நீங்கள் நடுத்தரில் தானே நிற்கணும். டிஸ்மிஸ் பண்ணிடலாமே. யாரு நீங்க? அந்த கட்சி அந்த மாதிரி நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாத்துலயுமே அது ஒரு பிரச்சனை. இப்ப சுப்பிரமணிய சாமியை பிஜேபினால் நீக்க முடியுதா? என்ன செய்ய முடியுது? இன்னமும் அவர் வந்து வெளியில தன்னை பிஜேபி காரன் தான் பறைசாற்றுகிறாரு. நேஷனல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பைலால யாரையுமே நீங்கள் அந்த மெம்பர்ஷிப் சேர்க்குறாங்கல்ல, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இத்தனை கோடி பேர் உறுப்பினர்கள், இப்போ பிஜேபி சொல்கிறாங்க நாங்கள் 10 கோடி பேர் வச்சுருக்குறோங்கிறாங்களா, அந்த மெம்பர்ஷிப் சேர்க்குறப்ப அந்த வெப்சைட்டில் 0 பண்ணிடுவாங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் யார் சேர்றாங்க, அதை சேர்ந்தால் 3 வருஷமோ 4 வருஷமோ அந்த பீரியட் ஆஃப் டைம், அந்த 4 வருடம் வரைக்கும் ஒருவரை அடிப்படை உறுப்பினர்லேருந்து தேசிய கட்சியில் நீக்கவே முடியாது. இதுதான் நிதர்சனம். அவர் நான் என்ன கேட்குறேன்னா, பதவியில் இருக்கிறாங்கன்னா கட்டாங்கட்டலாம், இல்லை அடுத்த அதை கொடுக்க விடாமல் பண்ணலாம், எதுவுமே இல்லைங்கிற விரக்தியில் பேசுகிறவருக்கு வேற எதை எடுப்பீங்க? 50 ஆண்டு காலமாக தமிழகத்தின் ஊர்கள் தோறும் பேசுகிறேன், மேடை தோறும் பேசுகிறேன், என்ன பயன்? நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைச்சது, இல்லை உங்களால் இந்த கட்சிக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்கள். பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும் என்ன பயன் கிடைச்சிருச்சு? காமராஜர் காலத்திலிருந்து ஒரு அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களை நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்க முடியாது. பதவிகள் இல்லாமல் வயசுக்கு வேணால் மரியாதை கொடுக்கலாம் சார். அதாவது இப்போ நீங்கள் கேட்குறது 65 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, சீனியர் சிட்டிசன் ஏதோ பார்த்து செய்யுங்கிற மாதிரி இருக்குது. வயதுக்கு வேணால் மரியாதை கொடுக்கலாம், அனுபவத்துக்குங்கிறப்ப அதுக்கு உண்டான வரலாறு இருக்கிறதா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அதுதானே நான் கேட்கல. நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் அவரை நிறையா விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார்? அவர் எடுக்கிற வெப்பன் என்னவோ அதில் தானே நம்ம திரும்பி ரிட்டாலியேட் பண்ண முடியும். நான் நாளைக்கு நீ அருவாள் எடுத்துகிட்டு வரப்போ நான் போய் நாளைக்கு இல்லை, அவர் தனிப்பட்ட முறையில் உங்களை எதுவும் பேசியிருக்காரா? அப்படி எதுவும் பேசுனது இருக்கு? நான் கேட்கறது அவர் எந்த வகையிலும் எந்த தலைவரையும் தனிப்பட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தாவேக்கா வாழ்கனே சொல்லட்டும், கட்சிக்கு பங்கு வேணும்னே கேட்கட்டும், அதிலலாம் எனக்கு நியாயம் இருக்குது. ஆனால் விமர்சிக்கக்கூடிய வகைன்னு ஒன்று இருக்குதுல்ல, எல்லா தலைவர்களும் நீங்கள் செய்கிற அளவுக்கு, அதாவது உங்கள் அனுபவம், உங்கள் வயது, நீங்கள் கடந்து வந்த பாதையில் இருக்கக்கூடிய அதே தலைவர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆயுதத்தை எடுக்க தயங்குகிறார்கள். அதனால நீங்கள் பெரிய வீரர்னு ஆயிராதுல்ல. அதாவது இவ்வளோ கேவலமாக நம்ம இறங்கணுமாடா, பண்ணிக்கிட்ட போய் சாக்கடையில் இறங்கணுமா அப்படின்னு சில பேர் ஒதுங்குறாங்க.